தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற வரியை பாடியவர் யார்? பாரதிதாசன். நிருமித்த என்பதன் பொருள் என்ன? உருவாக்கிய என்பதாகும். விளைவு என்பதன் பொருள் என்ன? விளைச்சல். உயிருக்கு இணையானது எது என்று பாரதிதாசன் கூறுகிறார்? அமுதம் போன்ற தமிழ் உயிருக்கு இணையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார். இளமைக்கு காரணமான தமிழ் எது போன்றது? பால் போன்றது. உயர்விற்கு எல்லையாகிய தமிழ் எதிர் போன்றது? வானம் போன்றது. அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது? தோல் போன்றது. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது? நீர் போன்றது. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன? பாவேந்தர், புரட்சி கவி. பாரதிதாசனின் பாடல்களில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்கள் யாவை? பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. தமிழே உயிரே, வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். செம்பயிர் என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பயிர். இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகள்லாம் வந்து இப்போ அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறை எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே கேட்டிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த பிரித்தெழுக சேர்த்தெழுதுக இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்குங்க. அதே மாதிரி பொறுத்துக புக்கில் வந்து மாறி போட்டிருந்தாங்க, நான் ஆன்சரோட போட்டிருக்கேன். விளைவுக்குன்னா நீர், அறிவுக்குன்னா தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார்? பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற வரியை பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஊழி என்பதன் பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதிக்கு பேரு தான் வந்து ஊழி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் யாவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கனிச்சாறு. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? 8 தொகுதிகளை கொண்டது. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியை பாடியவர் யார்? வாணிதாசன். மேதினி என்பதன் பொருள் என்ன? உலகம். மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது? மொழி. உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000ற்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. மொழியின் வடிவம் என்ன? எழுத்து வடிவம் மற்றும் பேச்சு வடிவம். செம்மொழி என்றால் என்ன? சில மொழிகள் இலக்கண மற்றும் இலக்கிய வடிவம் பெற்று செம்மொழியாக உள்ளன. பாரதியார் தமிழ் மொழியை எவ்வாறு சிறப்பிக்கிறார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சிறப்பிக்கிறார். என்று பிறந்தவள் என்ற உணராத என்ற வரியை பாடியவர் யார்? பாரதியார். தமிழில் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தமிழுள்ள எழுத்துக்கள் யாவை? தமிழில் உள்ள எழுத்துக்கள் யாவை? உயிரும் மெய்யும். வலஞ்சுழி எழுத்துக்கள் என்பன எவை? ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இது வந்து நம்ம வலமிருந்து இடமா எழுதுனதால இது வலஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் என்பன எவை? டா, யா, லா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் என்ற வரியில் தான் வந்து தமிழ் சொல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது தொல்காப்பியம் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க.
இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் 5 காண்டத்தில் தமிழ்நாடுங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறாங்க. தமிழன் கிளவியும் என்ற வரியில் வந்து தமிழ்ங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறாங்க. தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? இது வந்து அப்பர் தேவாரத்தில் இருக்கு. இதில் வந்து என்னது தமிழன்கிற சொல்ல வந்து உபயோகிச்சிருக்கிறாங்க. சீர்மை என்பதன் பொருள் என்ன? ஒழுங்குமுறை. உயர்திணையின் எதிர்ச்சொல்லை தாழ்திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அக்ரிணை. அக்ரிணை இதை எவ்வாறு பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. இதை நம்ம தாழ்த்திணைன்னு சொல்லாமல் அதை கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உயர்வு அல்லாத திணைன்னு அக்ரைன்னு நம் முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. பாகற்காய் இதை வந்து நம்ம எப்படி கசப்புக்காய், பாகற்காய்ங்கிறது கசப்பு. பாகற்காயை எவ்வாறு பிரித்தனர்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு இல்லாத காய். இந்த பாகற்காயை வந்து கசப்பு காயின்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய்ங்கிறத பிரிச்சிருக்காங்க. இதிலிருந்து தமிழோட சிறப்பு நம்மளுக்கு தெரிய வருது. சங்க இலக்கிய நூல்கள் யாவை? 8 தொகை, 10 பாட்டு. தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் யாவை? நன்னூல், தொல்காப்பியம். அறநூல்கள் சில கூறுக. திருக்குறள், நாலடியார். சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காப்பியங்கள். மா என்னும் சொல்லின் பொருட்கள் யாவை? இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் மானா என்ன அப்படிங்கிறது, மாங்கிறதுக்கு என்னென்ன பொருள்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மா என்னும் சொல்லுக்கு உடைய பொருள்கள் ஆகும். தமிழ் மொழியின் வகைகள் யாவை? இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் 3 தமிழ் இருக்குது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ்னா அது எண்ணம், இசைத்தமிழ்னா அது உள்ளம், நாடகத்தமிழ்னா உணர்வு. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இயல், இசை, நாடகத்தமிழ்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. தமிழ் கவிதையின் வடிவங்கள் யாவை? அதாவது தமிழோட கவிதை வடிவங்கள் பார்த்திங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை மற்றும் செய்யுள். தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவை? கட்டுரை, புதினம் மற்றும் சிறுகதை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரைநடை வடிவங்கள். இப்போது தமிழில் தற்போது என்னென்ன தமிழ் இருக்குதுன்னா அறிவியல் தமிழ் இருக்குது மற்றும் கணினி தமிழ் என தற்போது நடைமுறை வடிவங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தாவர இலை பெயர்கள். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா பார்த்துக்குங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை இவையெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா இதுக்கெல்லாம் வந்து இலை. அகத்தி, பசலை, முருங்கை இவையெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள். அருகு, கோரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல். நெல், வரகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாள். மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா தலை. அடுத்தது சப்பாத்தி கள்ளி, தாளை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடல். கரும்பு, நாணல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோகை. சாரி, இங்கே தொகைன்னு இருக்குது. கரும்பு, நாணல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோகை. பனை, தென்னை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓலை. கமுகு இது பார்த்திங்கன்னா கூந்தல். கமுகு, கூந்தல்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா தாவர இலை பெயர்கள். அடுத்தது தமிழின் புதிய கலைச்சொற்கள் யாவை? அதாவது என்னென்ன புதிய கலைச்சொற்கள் இருக்குன்னா பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்னா இணையம், ஃபேஸ்புக்னா முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, ஆப்புக்கு வந்து செயலி, டச் ஸ்க்ரீன் வந்து தொடுதிரை. இது மாதிரி சொல்கிறது தான் புதிய கலைச்சொற்கள். கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்ற மொழி எதுன்னா நம் தமிழ் மொழி. இது விரிவடிவத்தை பெற்றிருப்பதனால் கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தோடு இருக்கிறது. தமிழ் எண்கள் இதை நம்ம பார்த்திங்கன்னா இது சில இதில் குரூப் 2 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5. இதுக்கு வந்து என்னென்னா இதை கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. 1னா கா, 2னா உ, 3னா கா, 4னா சா, 5னா ரு, 6னா சு, 7னா ஏ, 8னா ஆ, 9னா கு, 10னா கா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னென்ன தமிழ் சொற்கள், அதாவது இப்போ நீங்கள் இந்த சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, உழவர்
இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளிலிருந்தே வழங்கி வர்றாங்க நம் முன்னோர்கள். அது இடம்பெற்ற நூல் என்னங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான். வேளாண்மை இது வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை 101வது பாடல், திருக்குறளில் 81வது குறளில் வந்து வேளாண்மைங்கிற சொல் பயன்படுத்தியிருக்காங்க. உழவர் இது நற்றிணை 4ஆம் செய்யுளில் வந்து உழவருங்கிறத சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. பாம்பு இது வந்து குறுந்தொகை 239வது பாடல். வெள்ளம் இது 18 15வது பாடல். முதலை குறுந்தொகையில் 324வது பாடல். கோடை அகநானூறு 42ஆம் பாடல். உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56வது செய்யுள், திருமுருகாற்றுப்படையில் 1ஆம் பாடல். இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. மருந்து இது அகநானூறு 147வது செய்யுள். ஊர் இது தொல்காப்பியம் அகத்திணை 41வது செய்யுள் இருக்குது. அன்பு இது தொல்காப்பியம் களவியல் 110 இருக்குது. உயிர் இது தொல்காப்பியம் மற்றும் கிளவியாக்கத்தில் 56வது செய்யுளாக வருது. மகிழ்ச்சி இது தொல்காப்பியம் கற்பியல் 142வது செய்யுள் பாடல். திருக்குறள் 531வது குறள். மீன்கிற சொல் வந்து குறுந்தொகை 54 இருக்குது. புகழ் இது தொல்காப்பியம் வேற்றுமையியலில் 71வது பாடலாக இருக்குது. அரசு இது திருக்குறளில் 554வது குறளாக இருக்குது. அடுத்தது செய்யுங்கிற சொல் வந்து குறுந்தொகை 72வது செய்யுள் இருக்குது. செல் தொல்காப்பியத்தில் 75வது செய்யுள். பார் பெரும்பானாற்றுப்படையில் 435வது பாடல். ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் 48வது பாடல். முடி தொல்காப்பியம் அண்டு வினையியலில் 206வது பாடல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் இது வராதுன்னு விட்டுருவோம். ஆனால் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸில் இதெல்லாம் கொஞ்ச நாள் கண்டிப்பாக பார்த்துங்க. வேளாண்மை உழவர் என்னென்ன சொல் எது இதில் இது பண்ணுறது வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்? அறிஞர் அறிவுமதி. இவ்வுலகம் எதனால் ஆனது? இவ்வுலகம் பார்த்திங்கன்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் என 5 வகையால் ஆனது. மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்கள் எது? இப்போ மேகம் குளிஞ்சு மழை பெய்யுதுங்கிறது முதல்ல நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நூல்கள் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40 மற்றும் திருப்பாவை. நிலம், தீ, நீர்விழி, விசும்போடு 5 என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். கடல் நீர் சூழ்ந்த என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கார்40. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? 10. கோட்சுரா எரிந்தனச் சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன நூல்கள் என்னென்ன வரிங்கிறத அப்பப்போ கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது, திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை கூறிய வரி என்ன? ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர். இது வந்து ஔவையார் சொன்னது. அதாவது திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதை சுருக்க முடியாதுங்கிறத அப்போவே சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் யார்? ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் இது 10. அதுதான் இங்கே பார்த்தோம். கோட்சு நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. அதுக்கு தான் இதோட மீனிங். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் எது? 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் எது? நற்றிணை. திருவள்ளுவ மாலையில் கபிலர் எழுதிய வரி என்ன? தினையளவு போதா சிறுபுல் நீர். அதாவது உயரத்தில் இருக்கிற பொருளும் அந்த சிறுபுல் நீரில் தெரியுங்கிறது எழுதிய வரி. திருவள்ளுவ மாலையில் கபிலர் எழுதிய வரி வந்து தினையளவு போதா சிறுபுல் நீர். தற்போது இஸ்ரோவின் தலைவர் யார்? சிவன். இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை? 5 வகைகள். தமிழில் இலக்கணம்ங்கிறது 5 வகைகள் இருக்கும். நம்ம இலக்கண பகுதியை தனி வீடியோவோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இதில் நம்மளதை பாருங்கள். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 என்னென்ன? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம் மற்றும் அணி இலக்கணம். உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற செயல்பாடுகளால் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள்னால் உங்களுக்கே தெரியும். ஆ முதல் அக்கு வரை வருதெல்லாம் வந்து என்னது? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன? குறில் எழுத்துக்கள் மற்றும் நெடில் எழுத்துக்கள் என பிரிகின்றன.
மாத்திரை என்றால் என்ன? ஒரு மாத்திரைங்கிறது ஒரு கால அளவு. ஒரு மாத்திரையின் கால அளவு என்ன? கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம்தான் வந்து எனது மாத்திரைன்னு சொல்கிறோம். குறில் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? ஒரு மாத்திரை. இப்போ நம்ம ஆ இ இதெல்லாம் சொல்கிறது வந்து குறில் எழுத்துக்கள். இதுக்கெல்லாம் ஆகும் மாத்திரை 1. சரி, இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆ இ உ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். இந்த இடத்துக்கு நெடில்னு வரணும். நெடில் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு வந்து 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? இக்கு, இன்னு, இன்னு இது மாதிரி மெய் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. மெய் எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். வல்லின எழுத்துக்கள் இதை நம்ம ஸ்கூல்ல சின்னதில் நான் வச்சுருக்கேன். கசட, தபர, நமன, நமன, எரள, வளல இதெல்லாம் வந்து வல்லினம்ங்கிறது கசட, தபர அப்படிங்கிறத நான் வச்சுங்க. மெல்லினம் ஞனன, நமன. இடையின எழுத்துக்கள் வந்து எரள, வளல. ஆயுத எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆயுத எழுத்துன்னா அக்கு 3 புள்ளி. அதை வந்து என்ன சொல்லுவோம்? அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் கால அளவு ஆகும். பழமொழியின் சிறப்பு என்ன? பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதோட சிறப்பு வந்து சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது என்ன? சுத்தம் சோறு போடுங்கிறது சுத்தமாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து சுருங்க சொல்லுவது. பழமொழியின் சிறப்பு வந்து சுருங்க சொல்லுவது. உழைப்புக்கு அடிப்படை எது? உழைப்புக்கு அடிப்படை வந்து உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும். நோயற்ற வாழ்வை தருவது எது? நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உழைப்பின் பயன் என்ன? உழைச்சா தான் நம்மளுக்கு என்னது? உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை நாம் பெறுகிறோம். உழைப்பின் பயன் வந்து உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். கலைச்சொல் இது வந்து அடிக்கடி சிலதில் கஷ்டமானது கூட கேட்குறாங்க. வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் இன்ஜின், தொடுதிரை டச் ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து என்னது? கலைச்சொற்கள். இப்போ நம்ம புதுசாக வர்றது இப்போ இன்டர்நெட்டுங்கிறதுல சமீபம் 94 1994 பின்னாடி வர்றப்ப அந்த இன்டர்நெட்டுக்கு என்ன தமிழ் இதை கண்டுபிடிக்கிறாங்களோ இணையங்கிறதெல்லாம் வந்து புதிய கலைச்சொற்கள். இப்போது யூஆர்எல் நேம், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் நேம் அதை கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு அந்த பாத்தை சொல்கிறது www இல்லைனா https:/ இதை போட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் உரளின்னு தமிழில் பேர். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற வரியை பாடியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் திங்களை போற்றதும் திங்களை இதிலே பார்த்தீங்கன்னா ஞாயிறை போற்றதும் ஞாயிறை போற்றதும் இந்த மாதிரி வரிகளை பாடியவர் வந்து இளங்கோவடிகள். கொங்கு என்பதன் பொருள் என்ன? மகரந்தம். கொங்குங்கிற பொருள் மகரந்தம். நாமநீர் என்பதன் பொருள் என்ன? நாமநீருங்கிறது ஒரு அச்சந்தரும் கடலைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாமநீர். அலி என்பதன் பொருள் என்ன? கருணை. அலிங்கிற பொருள் வந்து கருணை. ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார்? சோழ மன்னன். இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர்? இவர் வந்து சேர மன்னன் மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? சிலப்பதிகாரத்தை இயற்றுவர் வந்து இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மரபினை சார்ந்தவர். இளங்கோவடிகளின் காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டு. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலங்கள்ங்கிறது நிறையா கேட்டிருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தரோட படிக்கிறப்ப வந்து அவங்களோட காலங்கள்ங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இளங்கோவடிகளின் காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் எது எது? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரம் போற்றப்படுகிறது. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை போற்றும் நூல் எது? சிலப்பதிகாரம். இயற்கையை போற்றும் நூல் எதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் தான் கரெக்ட் ஆன்சர். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற வரியை பாடியவர் யார்? பாரதியார். சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். சித்தம் என்கிறதுக்கு பொருள் வந்து உள்ளம். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதி என்னும் பெயர் யாரால் வழங்கப்பட்டது? பாரதி என்னும் பெயர் யாரால் வழங்கப்பட்டதுன்னா எட்டயபுரத்து மன்னரால் பாரதி என்ற பெயர் வழங்கப்பட்டது. பாரதியாரின் நூல்கள் யாவை? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு மற்றும் குயில் பாட்டு. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு கூறுகிறோம்? வலசை போதல். இப்போ வலசை போதல்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த
ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து பறவை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு, இப்போ நம்ம இதிலேயே பார்த்திங்கன்னா என்ன ஈரோடு பக்கத்தில் வெள்ளோடு, இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வர்றது தான் நம்ம வலசை போதல் என்று அழைக்கிறோம். எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? பார்த்திங்கன்னா நீர்வாழ் பறவைகள் தான் அதிகமாக வலசை போகின்றன. எவற்றின் அடிப்படையில் பறவைகள் வலசை போகின்றன? இப்போ வந்து நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு நிலம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டே பறகுதுன்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து ரேடார், அது சிக்னல் அப்படின்னு போகும். ஆனால் பறவைகள்ங்கிறது இப்போ ஒரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருதுன்னா அதோட எது அடிப்படையாக இருக்குன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இதை வச்சு தான் வந்து பறவைகள் ஒரு நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வலசை வருதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? இப்போ ஒரு சிறகை அடிக்காமல் கடலையும் தாண்டும் பறவை வந்து கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவைக்கு மற்ற பெயர்கள் பார்த்திங்கன்னா கப்பல் கலைக்கூடா மற்றும் கடற்கொள்ளை பறவை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னா கப்பல் பறவை, கப்பல் கலைக்கூடா மற்றும் கடற்கொள்ளை பறவைன்னு இதுக்கு மற்ற பெயர்களும் உண்டு. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை பருவதை பற்றி குறிப்பிட்டவர் யார்? பார்த்திங்கன்னா அவர் பெயர் வந்து சத்திமுத்த புலவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவதை பற்றி தன் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். சத்திமுத்த புலவர் தந்த வரி என்ன? நாராய் நாராய் செங்கால் நாராய்ங்கிற பாடல் மூலமாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தமிழ்நாட்டுக்கு பறவைகள் வலசை வருவது பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது? சிட்டுக்குருவி. இது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். மொபைல் சிக்னல்ஸ் அது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து சிட்டுக்குருவி இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? 14 நாட்கள் வந்து சிட்டுக்குருவி அடைகாக்கும். ஆண் சிட்டுக்குருவியை எவ்வாறு அடையாளம் காணலாம்? ஆண் சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும். உடற்பகுதி முழுவதும் அடர்பழுப்பு நிறத்தில் இருந்தால் அது வந்து ஆண் சிட்டுக்குருவி. பெண் சிட்டுக்குருவியை எவ்வாறு அடையாளம் காணலாம்? உடற்பகுதி முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருந்தால் அது வந்து பெண் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? 10 முதல் 13 ஆண்டுகள் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. விரைவாக செல்பவனை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சிட்டா பறந்துட்டான், அப்படி சிட்டாய் பறந்து விட்டான் என்று அழைக்கிறோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியுள்ளார். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? சலீம் அலி. இப்போ இவர் பார்த்திங்கன்னா தன் வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா பறவைகளை பற்றிய நூல்கள் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது? ஆர்டிக் ஆலா. இந்த பறவை தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே நெடுந்தூரம் பயணம் செய்யும் பறவை ஆர்டிக் ஆலா. உலக சிட்டுக்குருவி நாள் எது? மார்ச் 20ஆம் தேதி தான் வந்து உலக சிட்டுக்குருவி நாள். பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? ஆர்னித்தாலஜி. இப்போ நம்ம ஒவ்வொரு படிப்புக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது. பறவை பற்றிய படிப்புக்கு வந்து ஆர்னித்தாலஜி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. இப்போ சிட்டுக்குருவி எல்லா இடத்துலையும் வாழ முடியாது, துருவ பகுதியில் கண்டிப்பாக அதனால் வாழ முடியாது. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும், அதாவது தி ஓல்டு மேன் அண்ட் த சீ, அந்த நூலின் ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் எந்த மொழி நூல்? இது வந்து பார்த்திங்கன்னா தி ஓல்டு மேன் அண்ட் த சீ வந்து ஆங்கில நூல். 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற நூல் எது? கிழவனும் கடலும். அந்த நூலுக்கு தான் வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது. கிழவனும் கடலும் என்ற நூலின் நாயகன் யார்? இவர் வந்து வயதான மீனவர். அவர் பேர் வந்து சாண்டியாகோ. அவர் தான் வந்து இந்த கிழவனும் கடலும் என்ற நூலின் நாயகன் ஆவார். சாண்டியாகோவிற்கு எத்தனை நாட்களாக மீன்கள் கிடைக்கவில்லை? அவர் பார்த்திங்கன்னா அந்த சீசனில் வந்து அவருக்கு ஒரு 84 நாட்களாக மீனே எதுவும் கிடைக்கல. சாண்டியாகோவுடன் வந்த சிறுவன் பெயர் என்ன? அவன் பெயர் வந்து மனோலின். அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாண்டியாகோ கூட சென்றேன்னா மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பாரு அப்படிங்கிறக்காக தாட்டி விட்டுருப்பாங்க. சாண்டியாகோவுடன் வந்த சிறுவன் பெயர் வந்து மனோலின்.
மனூலின் எத்தனை நாட்கள் சாண்டியோகோவுடன் கடலுக்கு சென்றான்? அவன் வந்து அந்த 84 நாட்களில் 40 நாட்கள் வந்து கடலுக்கு செல்கிறாரு. சாண்டியோகோவோட கடலுக்கு செல்கிறான். ஆனால் அப்போ அந்த 40 நாளும் வந்து எந்த மீனும் கிடைக்காதனால அவன் வந்து என்னது வேற ஒரு மீனவர்கிட்ட போய் சேர்ந்துடுறான். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பெழுத்து என 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் யாவை? இப்போ நம்மளுக்கு தெரியும் உயிர் 12, ஆ முதல் அக்கு வரை வந்த உயிர் 12 எழுத்துக்களும் மெய் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள். மெய்யில் வந்து நம்ம வல்லினம் மெல்லினம் இனியம் கசட தபர நமன நமன எரள வளல இதெல்லாம் பார்த்தோம். மொத்தம் 12, இதில் ஒரு மெய்யில் ஒரு 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கு. முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்து. இப்போ முதல் எழுத்துக்களை எந்தெந்த எழுத்துல சார்ந்து வருதோ அதுக்கு பேர் சார்பெழுத்து. சார்பெழுத்துக்கள் யாவை? சார்பெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வகை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். இதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் டிஎன்பிசி இனிக்கும் இலக்கணம் பகுதியில் போட்டுட்ருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன? உயிரும் மெய்யும் சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் உண்டாகின்றன. இப்போ உயிர் 12 மெய் 18 சேர்ந்து வர்ற எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் என்கிறோம். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதை ஒத்திருக்கும்? உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும்? அதாவது நம்ம கால அளவுன்னு என்ன சொன்ன மாத்திரைன்னு பார்த்தோம். அந்த கால அளவு எதை ஒத்திருக்கும்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்ன? ஆயுத எழுத்துனா 3 புள்ளி வரும். அதனால அதோட வேறு பெயர்கள் என்னன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படிங்கிற 3 பெயர்கள் ஆயுத எழுத்துக்கு வழங்கப்படுகிறது. ஆயுத எழுத்து எவ்வாறு வரும்? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு முன் எங்குக்கு முன்னாடி ஏ, அதுக்கு பின்னாடிக்கு பார்த்தீங்கன்னா கே. அது மாதிரி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றிருக்கும். எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் என்னங்கிறது. அறநூல்களில் உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. உலக பொதுமுறைனாவே திருக்குறளுங்கிறது நீங்கள் படிக்காமையே நான் வந்துடணும். திருக்குறள் எத்தனை சொற்களில் மனிதருக்கு அறத்தை போதிக்கிறது? 7 சொற்களில். இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. திருக்குறளில் இம்பார்ட்டன்ட் எண் எது? 7, 133, இது மாதிரி 33, இது மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதில் நம்மளுக்கு கரெக்டான எதுங்கிறத சூஸ் பண்ணணும். திருக்குறளில் எத்தனை சொற்களில் மனிதருக்கு அறத்தை போதிக்கிறதுனா 7 சொற்களில் அறத்தை போதிக்கிறது. திருவள்ளுவரின் வேறு சிறப்பு பெயர்கள் என்னென்ன? அவரோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் எந்த வகை நூல்களில் ஒன்று? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து ஒரு அறநூலாகும். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? திருக்குறள் வந்து 3 பிரிவுகளை கொண்டது. ஒன்று அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால். இதில் வந்து அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம், பொருட்பால் எத்தனை அதிகாரம், இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கிறத பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு இதில் வரும். அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். திருக்குறள் எவ்வாறு சிறந்து விளங்குகிறது? இந்த நூலில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற சிறப்புடன் விளங்குகிறது. இந்த திருக்குறளில் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்றதும் இல்லை, இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை, இல்லாததும் இல்லை என்ற சிறப்புடன் விளங்குகிறது. திருக்குறளின் வேறு சிறப்பு பெயர்கள் என்னென்ன? இதை வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம். உலக பொதுமுறை, வாயுரை, வாழ்த்து, இது மாதிரிலாம் வந்து திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு. சிறந்த அணி எது என்று வள்ளுவர் கூறுகிறார்? இன்சொல் மற்றும் பணிவு. ஒருவருக்கு சிறந்த அணின்னு எதனா சொல்றாருன்னா இன்சொல் மற்றும் பணிவு. 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி ரியோ நகரில், இது வந்து பிரேசில் இருக்கு. இப்போ 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் வந்து ரியோ நகர், பிரேசில். 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் யார்? மாரியப்பன். இவர் சேலம், தமிழ்நாட்டை சார்ந்தவர். கடலின் பெயர்? பறவை, பறவை. இது மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவை, இதை வந்து கடலின் பெயர். கலை சொற்கள் அறிவோம். இப்போது கண்டம், இதை வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கான்டினென்ட். வானிலை, வெதர்.
வலசை. இப்போ பறவைகள் வலசை போகிறது வந்து என்னன்னு சொல்கிறோம், வலசைங்கிறது மீனிங் வந்து மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிளைமேட்டு. இது வந்து 1 மார்க்கில் அப்பப்போ கேட்டிருக்காங்க. அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் எப்படி வரும், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இது மாதிரி அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி எழுதியவர் வந்து ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் வந்து பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி, இப்போ இருக்கிற காலத்துக்கு அறிவியல் தகுந்தபடி ஒரு ஆத்திச்சூடி இயற்றியவர் வந்து நெல்லை சு. முத்து அவர்கள். ஔடதம் என்பதன் பொருள் என்ன? ஔடதம் அப்படிங்கிற பொருள் வந்து மருந்து. அப்துல் கலாம் யாரை தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டினார்? அப்துல் கலாம் வந்து நெல்லை சு. முத்து அவர்களை வந்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டினார். இந்திய விண்வெளி மையங்களில் பணியாற்றியவர் யார்? நெல்லை சு. முத்து. இவர் வந்து இந்திய விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம் இதில் எல்லாம் வந்து பணியாற்றி இருக்கிறார். அப்போ இந்திய விண்வெளி மையங்களில் பணியாற்றியவர் நெல்லை சு. முத்து அவர்கள். நெல்லை சு. முத்து எத்தனை நூல்களை வெளியிட்டுள்ளார்? இவர் வந்து பார்த்திங்கன்னா 80க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறாரு. அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு என்ற வரியை கூறியவர் யார்? நெல்லை சு. முத்து அவர்கள். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற வரியை பாடியவர் யார்? இந்த வரிகளை பாடியவர் வந்து பாரதியார். வானையும் அளந்துடலாம், கடல் மீனை அளந்துருவோம் என்ற வரியை பாடியவர் வந்து பாரதியார். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெக். ரோபோங்கிற சொல்ல முதலில் பயன்படுத்தியவர் வந்து காரல் கபெக். காரல் கபெக் எந்த நாட்டை சார்ந்தவர்? இவர் வந்து செக் நாடு. இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர். ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ரோபோங்கிற சொல்லுக்கு பொருள் வந்து அடிமை. எந்த ஆண்டு காரல் கபெக் நாடகத்தில் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தினார்? இவர் வந்து 1920ஆம் ஆண்டு எழுதிய ஒரு நாடகத்தில் ரோபோங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தினார். அந்த ரோபோ வந்து தொழிற்சாலை வேலை செய்கிற மாதிரி நாடகத்தில் சொல்லியிருப்பார். தானியங்கியின் செயலை எது கட்டுப்படுத்தும்? கணினி. தானியங்கிக்கு விளக்கம் தந்துள்ள கலைக்களஞ்சியம் எது? பிரிட்டானிக்கா. தானியங்கினா என்னன்னா, தானா இயங்கிறம் கருவிக்கு பேர் தான் தானியங்கி. அதுக்கு ஒரு விளக்கத்தை தந்துள்ள கலைக்களஞ்சியம் வந்து பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். 1997ஆம் ஆண்டு உலக சதுரங்க வெற்றியாளர் யார்? கேரி காஸ்பரோவ். இவர் தான் வந்து 1997ஆம் ஆண்டு உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ். கேரி காஸ்பரோவுடன் போட்டியிட்டது யார்? அவரோட போட்டி போட்டு ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்ற சூப்பர் கம்ப்யூட்டர். கேரி காஸ்பரோவும் ஐபிஎம் உருவாக்கிய டீப் ப்ளூவும் வந்து செஸ்ஸில் விளையாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப் ப்ளூங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வந்து கடைசியில் வெற்றி அடைகிறது. ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா நாடு குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? ஒரு ரோபோவுக்கே வந்து குடியுரிமை வழங்கின நாடு வந்து சவுதி அரேபியா. அந்த நாடு குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் வந்து சோபியா. சோபியாவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் என்ன? அந்த சோபியாங்கிற ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையும் கூட ஒரு பட்டம் வழங்கியிருக்குது. அந்த பட்டத்தின் பெயர் புதுமைகளின் வெற்றியாளர். அந்த சோபியாங்கிற ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். உயிரில்லா பொருள்களுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதன்முறை. நுட்பமாக சிந்தித்து அறிவது. அதுக்கு நுட்பமாக சிந்தித்து அறிவதுனா அதுக்கு பொருள் வந்து நுண்ணறிவு. எதிர்காலம் பற்றி கனவு காண வேண்டும் என்று கூறியவர் யார்? அவர் நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள். எதை பார்த்து வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசை அப்துல் கலாம் ஐயாவிற்கு தோன்றியது? ஒரு நாள் பார்த்து தன் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்கின்றன என்கிற ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. அப்போ அதிலிருந்து பறவைகளை பார்த்து தானும் வானில் பறக்க வேண்டும்ங்கிற ஆசை வந்து ஐயாவிற்கு தோன்றியது. அப்துல் கலாம் ஐயாவிற்கு பிடித்த நூல்கள் யாவை? திருக்குறள் மற்றும் விளக்குகள் பல தந்த ஒளி. அதாவது திருக்குறள் மற்றும் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இந்த புக்கும் வந்து திருக்குறளும் வந்து அவருக்கு பிடித்த நூல்களாகும். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அந்த நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன்.
எந்த நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி அடைந்ததாக ஐயா அப்துல் கலாம் ஐயா கூறுகிறார்? லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். அந்த நூலை படித்து தான் தனக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி அடைந்ததாக அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுகிறார். அப்துல் கலாம் ஐயா மகிழ்ந்த நிகழ்ச்சி எது? போலியோவினால் குழந்தைகள் பாதிப்படைந்து நடக்க முடியாமல் சிரமப்பட்டனர். அவர்களுக்கு கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த போது தானும் மகிழ்ந்ததாக கூறினார். இப்போ போலியோவில் குழந்தைகள் நடக்காமல் இருக்கிறதுல 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை பொறுத்து அந்த குழந்தைகள் அணிஞ்சு மகிழ்ந்தப்ப தானும் மகிழ்ந்ததாக அப்துல் கலாம் ஐயா கூறுகிறார். பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தும் ஏவுகணைகளின் பெயர் என்னென்ன? அக்னி ஏவுகணை, பிருத்திவி, இதெல்லாம் நமது இந்திய நாட்டு பாதுகாப்பு துறையில் பயன்படுத்துகிற ஏவுகணையின் பெயர்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா எப்படி இருக்கும் என்று அப்துல் கலாம் ஐயா கூறினார். அவர் 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்தியா 3 விதமாக, அதாவது முதல்ல நாலந்தா பல்கலைக்கழகம் போல் வலுவான கல்வி முறை இருக்கும். கண்டிப்பாக செயற்கைக்கோள் மூலம் சூரிய சக்தி நம்மளுக்கு பூமிக்கு கிடைக்கும். அதே மாதிரி மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். இதுதான் எனது 100 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவின் நிலை என்று அப்துல் கலாம் ஐயா குறிப்பிட்டுள்ளார். உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுகிறார்? அதாவது குழந்தைகள் தான் உலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுகிறார். வெற்றி பெற குழந்தைகளுக்கு என்ன அறிவுரை வழங்க வேண்டும் என்று அப்துல் கலாம் ஐயா கூறுகிறார்? அதாவது வெற்றி பெற குழந்தைகளுக்கு என்ன அறிவுரை அப்துல் கலாம் ஐயா வழங்கினார்? முதல் அறிவுரை பார்த்தீங்கன்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சை கவனியுங்கள். இரண்டாவது, வியர்வை வியர்வை வியர்வை. இதுக்கு மீனிங் என்ன? உழைச்சிட்டே இருங்க, நல்லவங்க சொல்கிறத, அறிவானவங்கள சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தால் வெற்றி பெறலாம் என்று குழந்தைகளுக்கு அறிவுரை கூறினார். தற்காலத்தில் கணம் என்னும் எழுத்து தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்ற சொற்களில் வருகிறது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கணம் அப்படிங்கிற எழுத்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க. அது இப்போ தனித்து இயங்காமல் என்ன ஆயிடுச்சு? அங்கனம், இங்கனம், எங்கனம் என்ற சொற்களில் வருகிறது. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் யாவை? மொழிக்கு முதல்ல எந்த எழுத்துக்கள் வராது? மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்துக்கள் வராது. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் யாவை? சொல்லின் இடையில் என்னென்ன வரும்? மெய்யெழுத்து வரும், உயிர்மெய் எழுத்து வரும், ஆயுத எழுத்து வரும். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் விளைவை கண்டறிந்தார். ராமன் விளைவு கண்டறியப்பட்ட ஆண்டு எது? பிப்ரவரி 28, 1928ஆம் ஆண்டு ராமன் விளைவை சர் சி வி ராமன் அவர்கள் கண்டுபிடித்தார். இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு எது? அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராமன் விளைவுக்கு தான் கிடைச்சது. இந்தியாவின் தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இது பிப்ரவரி 28ஆம் ஒவ்வொரு வருடம் பிப்ரவரி 28ஆம் நாள் தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் தான் என்ன பண்ணார்? சர் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டுபிடிச்ச நாளே நம்ம இந்தியாவின் தேசிய அறிவியல் நாளாகும். ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட நாள் தான் தேசிய அறிவியல் நாள். அந்த இந்தியாவின் தேசிய அறிவியல் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? அவர் ஒரு கடலில் பயணம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அந்த சிந்தனை தான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி அதுதான். கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? கலை சொற்கள் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு, இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி, இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சூப்பர் கம்ப்யூட்டர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் யார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் ஔவையார். மன்னர் கூட பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் ஒரு பெருமையாக சிறப்பாக இருக்க முடியும். ஆனால் கற்றவர்கள் எங்கே வேணாலும் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பாக இருக்க முடியும்னு சொல்கிறது தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் ஔவையார். பிறரால் அழிக்கவோ கைப்பற்ற முடியாத செல்வம் எது? அந்த செல்வம் தான் கல்வி செல்வம். மூதுரையின் ஆசிரியர் யார்? மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். ஔவையாரின் பிற நூல்கள் யாவை? ஔவையார் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன? மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை.
மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. எளிய தமிழில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அவர் எளிய தமிழில் சமூக கருத்தில் மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பாடல்களை இயற்றியுள்ளார். மக்கள் கவிஞர் யார்? மக்கள் கவிஞர் அப்படிங்கிறவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியுள்ளார். கல்விக்கண் திறந்தவர் யார்? காமராசர். கல்விக்கண் திறந்தவர் காமராசர் ஐயா. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? தந்தை பெரியார் என்னன்னு காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று போற்றியுள்ளார். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன? காமராஜருக்கு சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் என சிறப்பு பெயர்கள் உள்ளன. இப்போ காமராஜர் பார்த்தீங்கன்னா கல்விக்கு நிறைய பங்காற்றியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில். அவரோட ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளிங்கிறது எல்லாம் அவர் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. காமராசர் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடியிருந்தன? 6000 தொடக்க பள்ளிகள் பார்த்தீங்கன்னா அப்போ மூடியிருந்தன அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றப்ப. காமராசரின் கல்வி பணிகள் என்னென்ன? அவர் கல்விக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பணிகள் செஞ்சுருக்காரு. இலவசமாக கட்டாய கல்வி, மதிய உணவு மாணவர்களுக்கு, சீருடை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமராசர் அவர்களின் கல்வி பணிகளாகும். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார்? காமராசர். இப்போ பள்ளிக்கு கல்விக்காக நிறைய செலவு வர்றதற்காக நிறையா பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் காமராசர் ஆட்சியில் நடைபெற்றது. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது? நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்த ஆண்டு 1976ஆம் ஆண்டு. காமராசர் வாழ்ந்த இல்லங்கள் எங்கெங்கு உள்ளன? இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அவர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகரம் இல்லம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசுடைமை ஆக்கப்பட்டு காமராசர் வாழ்ந்த இல்லங்களாக இப்போ அரசுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு என்ன பெயர்? காமராசர் உள்நாட்டு விமான நிலையம். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2/10/2000 ஆண்டு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. 2/10/2000. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றதாழ்வின்றி படிக்க காமராசர் எதை அறிமுகப்படுத்தினார்? இப்போ ஒருத்தர் பணக்காரராக இருக்காங்க, ஏழை இருக்காங்க, இப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் சரிசமங்கிறதுக்காகத்தான் அவர் பள்ளி சீருடையை அறிமுகப்படுத்தினார். நூலகத்தின் வகைகள் யாவை? நூலகம் பார்த்திங்கன்னா மாவட்ட நூலகம், கிளை நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என 4 வகைப்படும். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய 2வது பெரிய நூலகமாகும். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 8 அடுக்குகள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய முதல் நூலகம் எங்குள்ளது? இப்போ நம்ம பார்த்தது 2ஆம் நூலகம். முதல் நூலகம் பார்த்திங்கன்னா சீனாவில் உள்ளது. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா அரங்கநாதன். இவர் தான் எனது நூலக விதியை உருவாக்கியவர் யார்? ரா அரங்கநாதன் அவர்கள். பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பகுதி எங்குள்ளது? இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பகுதி தரைத்தளத்தில் உள்ளது. குழந்தைகளுக்கான பகுதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எங்குள்ளதுன்னா முதல் தளத்தில் உள்ளது. ஓலைச்சுவடிகள் எந்த தளத்தில் உள்ளன? ஓலைச்சுவடிகள் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் உள்ளன. இது மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல், இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் உள்ளதுன்ட்டு 2ஆம் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் படிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா படிச்சிருங்க. அது எப்போவே உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓலைச்சுவடிகள் எந்த தளத்தில் உள்ளன? 7ஆம் தளத்தில் உள்ளன. இப்போ அண்ணா நூலகத்தில் மொத்தம் 8 தளங்கள். அதில் முதல் தளம் பார்த்திங்கன்னா சொந்த நூல் படிப்பகம்,
அப்புறம் பிரெய்லி நூல்கள், இப்போ கண் பார்வையிலேருந்து ஒரு பார்வை கூட குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்கள்லாம் வந்து முதல் தளத்தில் உள்ளது. இரண்டாம் தளத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். குழந்தைகள் பிரிவு பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாடுற மாதிரி இது மாதிரி ஒரு மரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இரண்டாம் தளத்தில். மூன்றாம் தளத்தில் வந்து கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் தளத்தில் இருக்கும். நாலாம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இது சம்மந்தமான புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாலாம் தளத்தில் உள்ளது. ஐந்தாம் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் இதை சார்ந்த நூல்கள்லாம் வந்து ஐந்தாம் தளத்தில் இருக்கும். ஆறாம் தளத்தில் பார்த்திங்கன்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை இதை சார்ந்த நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தளம். ஏழாம் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, சுற்றுலா இதை பற்ற நூல்கள்லாம் வந்து ஏழாம் தளத்தில் உள்ளது. எட்டாம் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூலகத்தின் நிர்வாக பிரிவு, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தளத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு தடவை பார்த்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலகத்தில் படித்து சிறந்த நிலை அடைந்தவர்கள் யாவர்? நூலகத்திலே படித்து சிறந்த நிலை அடைந்தவர்கள் அண்ணா, அறிஞர் அண்ணா அவர்கள், நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் போன்றவர்கள் நூலகத்திலேயே படித்து சிறந்த நிலை அடைந்தவர்கள். சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது? ரா. அரங்கநாதன் விருது வந்து சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவதில் என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி 400. தலைவர்கள் பிறந்த நாள் தினம் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? தலைவர்கள் பிறந்த நாள் தினம் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? இப்போ காமராஜர் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள். இது காமராஜர் பிறந்த நாள் எப்போ வரும்? ஜூலை 15ஆம் நாள். இதே ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் தினம். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், செப்டம்பர் 5ஆம் தேதி. இதே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15. இது வந்து என்னது? மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12. நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் தினம். இது வந்து நவம்பர் 14. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. காமராஜர் பிறந்த நாள்னா ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வந்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15 இது மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து ஜனவரி 12 இது தேசிய இளைஞர் தினம். நேரு பிறந்தநாள் வந்து நவம்பர் 14 குழந்தைகள் தினம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் எங்கு பிறந்தார்? அவர் வந்து வன்கயத்தூர் என்ற ஊரில் வந்து பெருவாயின் முள்ளியார் பிறந்தார். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பதுதான் வந்து ஆசாரக்கோவையின் பொருள். ஆசாரக்கோவையில் எத்தனை நல் ஒழுக்கங்கள் கூறப்பட்டுள்ளன? ஆசாரக்கோவையில் 8 நல் ஒழுக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆசாரக்கோவையில் 100 வெண்பாக்கள் உள்ளன. மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவது எது? மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருவது பாடல்களாகும். பண் என்பதன் பொருள் என்ன? பண் என்பதன் பொருள் இசை. முத்தேன் முத்தேன் அதாவது தேனோட என்னென்ன வகைங்கிறத பார்த்தலாம். அதில் கொம்புத்தேன், பொந்துத்தேன் அண்டு கொசுத்தேன் இதான் வந்து தேனோட முத்தேன் வகைகள். கொம்புத்தேன், பொந்துத்தேன் மற்றும் கொசுத்தேன். தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் வந்து நாக்கு. தாளாட்டு எவ்வாறு பிரியும்? தாள் கூட்டல் ஆட்டு. அதான் வந்து என்னது? நாக்கு ஆட்டி பாடுறது வந்து தாளாட்டு. தாள் கூட்டல் ஆட்டு. தாளாட்டு என்ன வகையான இலக்கியம்னா தாளாட்டு ஒரு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாளாட்டுங்கிறது வாய்மொழி இலக்கியம். பொங்கல் திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொங்கல் திருவிழா வந்து தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா எது? கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா வந்து பொங்கல் விழா. அந்த காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது? அந்த காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் உணர்த்தும் நாள் எது? பழையன கழிதல் புதியன புகுதல் வந்து போகி பண்டிகை. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள் தான் வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம்? திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம். பொங்கலுக்கு அடுத்த நாள் எது? பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் ஆகும்.
மாடு என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? இப்போ மாடும் என்ற சொல்லுக்கு செல்வம் என பொருளும் உண்டு. இப்போ மாடுன்னா செல்வம் என்ற பொருளும் உண்டு. மஞ்சு விரட்டுவின் மற்ற பெயர்கள் யாது? மஞ்சு விரட்டுனா தூய தமிழில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஜல்லிக்கட்டு, மாடு பிடித்தல், ஏறு தழுவுதல் போன்றவை மஞ்சு விரட்டுவின் மற்ற பெயர்களாகும். திருவள்ளுவர் ஆண்டை எவ்வாறு கணக்கிடலாம்? இப்போ திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது ஒரு தமிழாண்டை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு, அதாவது 2019 கூட்டல் 31, இதை சேர்த்தனோம்னா தான் நம்மளுக்கு என்ன வருது, 2050ஆம் ஆண்டு. இப்போ எந்த ஆண்டோ அதோட நம்ம 31 ஆண்டுகளை கூட்டினோம்னா அதுதான் திருவள்ளுவரை ஆண்டை கணக்கிடும் ஆண்டாகும். பொங்கல் மகர சங்கராந்தி என்று எந்தெந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் மகர சங்கராந்திங்கிறது பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் லோரி என்ற எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் பண்டிகை லோரிங்கிற பேரில் பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் உத்தராயன் என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பொங்கல் உத்தராயன் என்று குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. இப்போ பொங்கல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு மாநிலங்களில் கொண்டாடிட்டு வர்றாங்க. மற்போரில் சிறந்தவன் யார்? மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் என்ன? மாமல்லன். நரசிம்மவர்மனினுடைய சிறப்பு பெயர் மாமல்லன். பஞ்சபாண்டவர் ரதம் எங்குள்ளது? இது மாமல்லபுரத்தில் உள்ளது. பஞ்சபாண்டவர் ரதம் மாமல்லபுரம். நரசிம்மவர்மனின் காலம் என்ன? கிபி 7ஆம் நூற்றாண்டு தான் நரசிம்மவர்மனின் காலமாகும். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் யாவை? மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சுனன் தபசு, குகை கோவில், கடற்கரை கோவில், புலிக்குகை, பஞ்சபாண்டவர் ரதம், திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, ஒற்றைக்கல் யானை, கலங்கரை விளக்கம். இந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களாகும். நரசிம்மவர்மருக்கு பாரியின் நிழல் எதை போன்று தெரிந்தது? யானையைப் போல தெரிந்தது. இப்போ நரசிம்மவர்மனும் அவங்க அப்பா மகேந்திரவர்மனும் ஒரு தடவை மாமல்லபுரத்தில் போகிறப்ப அவர் ஒரு பாறை நிழலை பார்த்து அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது யானையின் நிழல் போல் தெரிகிறதுன்னு கூறுறாரு. இப்போ நரசிம்மவர்மருக்கு பாறையின் நிழல் எதை போன்று தெரிந்தது? யானையின் உருவத்தை போன்று தெரிந்தது. நரசிம்மவர்மனின் தந்தை யார்? மகேந்திரவர்மன். நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்மன். எத்தனை தலைமுறையாக மாமல்லபுர சிற்பங்கள் செதுக்கப்பட்டன? இப்போ மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், அதுக்கு பின்னு 2 தலைமுறைன்னு மொத்தம் 4 தலைமுறைகளாக மாமல்லபுர சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் உயிர் உள்ளவை போல் எந்த பாறையில் காணப்படுகின்றன? இதெல்லாம் அர்ச்சுனன் பாறையில் தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளதை போலவே இருக்கும். இதில் அர்ஜுனன் தவம் செஞ்ச மாதிரி ஒரு எலும்பு தோலும்ப ஒரு மனிதர் இருப்பார், அதுதான் அர்ஜுனர். அந்த பாறைக்கு பேர் தான் அர்ஜுனன் தபசு. மழைக்காலத்தில் இரு பாறைகளுக்கு நடுவே நீர் வருவது எதை போன்றுள்ளது? இப்போ மழை வந்ததுன்னா மாமல்லபுரத்தில் 2 பாறைகளுக்கு நடுவில் நீர் வர்றது பார்த்திங்கன்னா, மழை நீர் வர்றது பார்த்திங்கன்னா ஆகாய கங்கையே வருவது போன்று உள்ளது போல அமைச்சிருக்காங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் எது? மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை 4 வகைப்படும். 4 வகை சிற்பக்கலை யாவை? இதில் 4 வகை சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் என சிற்பக்கலை 4 வகைப்படும். மாமல்லபுரத்தை இப்போது எவ்வாறு அழைக்கின்றனர்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. மாமல்லபுரத்தை நம்ம இப்போ என்ன அழைக்கிறோம்? மகாபலிபுரம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுள்ள ஒலிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? மயங்கொலிகள். இப்போ நம்ம மனம், மனம்னா உள்ளம், மனம்னா வாசம், இது மாதிரி சொல்கிறது தான் உச்சரிப்பில் சிறிதளவே மட்டும் வேறுபாடுள்ள ஒலிகளை நாம் மயங்கொலிகள் என்று அழைக்கிறோம். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? இந்த 8 எழுத்துக்கள் தான் நா, 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 லா, 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 ரா, ரா. இந்த 8 எழுத்துக்கள் தான் எனது மயங்கொலி எழுத்துக்களாக வரும். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். அது பார்த்திங்கன்னா இப்போ டாங்கிற எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். இப்போ டாங்கிறது கண்டம், டாக்கு முன்னாடி இன்,
அதே மாதிரி வண்டி, அதே மாதிரி டீக்கு முன்னாடி இன்னு, நண்டு டூக்கு முன்னாடி இன்னு. அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். இதில் 2 சுழி இன். மன்றம், நன்றி, கன்று இதுக்கு முன்னாடிலாம் வந்து ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி வந்து இன் 2 சுழி இன் வரும். தகரத்தை அடுத்து வரும் நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டன்னகரம். அதே மாதிரி தகரத்தை அடுத்து வரும் நா வந்து தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நா வந்து ரன்னகரம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து டன்னகரம்னா தன்னகரம், டன்னகரம் இந்த இடத்துக்கு டா போட்டிருப்பாங்க. தன்னகரம் வந்து இங்கே வந்து நான் வந்திருக்கும். ரன்னகரம்னா இங்கே நான் வந்திருக்கு. எதை பொறுத்துங்கிற மாதிரி கூட கேட்கலாம். வானம், வெடி. வானம்ங்கிறது ஆகாயம். இப்போ வானம்ங்கிற 3 சுழினாங்கிறது அதை வெடின்னு நம்ம சொல்லுவோம். வானம்ங்கிறத நம்ம ஆகாயம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேறுபாடுகள் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு என்னென்னங்கிறத ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. விலை, பொருளின் மதிப்பு. விலை, உண்டாக்குதல். விலை, விரும்பு. எந்த மலரை மூர்ந்து பார்த்தால் வாடிவிடும்? அனிச்ச மலரை மூர்ந்து பார்த்தால் அது உடனே வாடிவிடும். நானிலம் படைத்தவன் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நானிலம் படைத்தவன் என்ற பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில், முடியரசனின் நூலில் இடம்பெற்றுள்ளது. முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் வந்து துரைராசு. இந்த இயற்பெயரெல்லாம் படிக்கிறப்போ ஒரு நோட்டில் அப்படி நோட் பண்ணி வச்சுங்க. எந்த இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா யாரை பற்றி படிக்கிறீங்களோ அவங்களோட காலம், அவர்களோட நூல், அடுத்து வந்து அவர்களோட இயற்பெயரில் நோட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடியரசனின் நூல்கள் யாவை? பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் வந்து முடியரசனின் நூல்கள் ஆகும். முடியரசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன? முடியரசனின் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கவியரசு, திராவிட நாட்டின் வானம்பாடி இதெல்லாம் வந்து முடியரசனின் சிறப்பு பெயர்கள். நிலத்தை எவ்வாறு 4 வகைப்படுத்தினான்? மனிதன் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து 4 வகைப்படுத்தினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல். மருதம் பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம். முல்லை காடும் காடு சார்ந்த இடம். மலை, குறிஞ்சி மலை சார்ந்த இடம். முல்லை காடும் காடு சார்ந்த இடம். நெய்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தை 4 வகைப்படுத்தினார்கள். வெள்ளி பனிமலையின் மீது என்ற வரியை பாடியவர் யார்? வெள்ளி பனிமலையின் மீது என்ற வரியை பாடியவர் வந்து பாரதியார். கடல் சார்ந்த இடம் வந்து நெய்தல். இதைத்தான் நான் ஒவ்வொன்றா சொல்லியிருந்தேன். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம். குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடம். முல்லை மலையும் மலை சார்ந்த இடம். இது மாதிரி வரதை நம்ம பார்த்துங்க. நெய்தல் நில மக்கள் யாவர்? பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். நெய்தல் நில மக்கள் இது வந்து இப்போ இந்த அறநிலைத்துறையில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெய்தல் நில மக்கள் யாவர்? பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். அந்த 4வது ஆப்ஷன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வந்தது. நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? நெய்தல் நில மக்களின் தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நில பூ என்ன? இப்போது இது வந்து நெய்தல் நில பூ வந்து தாளம்பூ. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிஞ்சி, மருதம், முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா அதோட தெய்வங்கள் யார், அவங்க வந்து என்ன வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அவங்க தொழில் என்ன, அவங்க வாழ்ந்த மக்கள் பெயர் என்னங்கிறத நான் இலக்கணம் வீடியோவில் நான் ஒரு இதாக போடுறேன். அதை நீங்கள் எப்போவுமே அதை நல்லா பார்த்துங்க. நெய்தல் நில பூ என்ன? தாளம்பூ. உழைக்கும் மக்களின் களைப்பை போக்கும் பாடல் என்ன? நாட்டுப்புற பாடல்கள். உழைக்கும் மக்களின் களைப்பை போக்கும் பாடல் வந்து நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்களை எவ்வாறு அழைப்பர்? வாய்மொழி இலக்கியம். இது வாய்மொழி இலக்கியம்னா என்ன? ஒருத்தர் பாடியிருப்பாங்க, அப்படி அது வாய்மொழியாகவே எதில் ஏட்டில் இதெல்லாம் எழுதாமல் அவங்க அப்படி கண்டினியூவாக பாடுறதா வந்து வாய்மொழி இலக்கியம் எனப்படும். நாட்டுப்புற இயல் என்ற நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். இவர் தான் வந்து எனது நாட்டுப்புற இயல் என்ற நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற பாட்டில் எத்தனை வகையான பாடல்கள் உள்ளன? இப்போ நாட்டுப்புற பாட்டிலேனா பல வகையான பாடல் உள்ளன. அதில் பார்த்திங்கன்னா தொழில் பாடல்கள், அவங்க வேலை செய்யும்போது களைப்பு தெரியாமல் இருக்க தொழில் பாடல்கள், குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடல்கள், விளையாடுறப்ப விளையாட்டு பாடல்கள் என பல வகையான பாடல்கள் உள்ளன. இப்போ இந்த மீனவர்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கும் 6th ஸ்டாண்டர்ட் அந்த புக்கில். அவங்க வந்து இப்போ ஒரு மீன் பிடிக்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா விண்மீன்கள் தான் அவங்களுக்கு விளக்குகள், விரிந்த கடல் வந்து ஒரு பள்ளிக்கூடம், மணல் தான் வந்து என்னது பஞ்சுமெத்தை,
புயல் வந்து என்னது, ஊஞ்சலாடுற மாதிரி புயல். கதிரவன் சுடர் தான் வந்து அவங்களுக்கு மேற்கூரை. மின்னல் தான் என்னது, அடிப்படை பாடம். முழு நிலவு தான் வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணாடி. கடல் அலை தான் வந்து அவங்களுடைய தோழன். மேகம்ங்கிறது அவங்களுடைய குடை. இடிங்கிறது மீனவர்கள் காணும் கூத்து. பனிமூட்டம்ங்கிறது மீனவர்கள் போத்தும் போர்வை. கட்டுமரம் தான் அவங்களோட மீனவர்களுடைய வீடு. மீன்கள் தான் அவங்க வர்ற செல்வம். மூச்சு பிடித்து அந்த அவங்க நீச்சல் அடிக்கிறது தான் அவங்க செய்யக்கூடிய தவம். இதான் வந்து மீனவர்கள் நாட்டுப்புற பாடலில் வந்து அதோட விளக்கம். இதில் கூட நம்மளுக்கு மீனவர்கள் பஞ்சுமெத்தையாக எதை கருதுகின்றனர், மணல். மீனவர்கள் ஊஞ்சலாக எதை கருதுகின்றன, புயல். ஓகே, மீனவர்களின் அடிப்படை பாடம் எது, மின்னல். இது மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. பொருட்களை விற்பவர் யார்? பொருட்களை விற்பவர் வந்து நம்மளுக்கு தெரியும், வணிகர். பொருட்களை வாங்குபவர் யார்? நம்ம தான், நுகர்வோர்கள். வணிகத்தின் வகைகள் யாவை? வணிகத்தில் என்னவெல்லாம், தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். தரை வழியாக நடக்கிறது தரைவழி, நீர்வழியாக நடக்கிறது நீர்வழி வணிகம். வணிக சாத்து என்றால் என்ன? இப்போ முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வணிகர்களில் ஒரு குரூப்பாக மாட்டு வண்டி கட்டிட்டு ஒரு 10 பேர் 50 பேர் சேர்ந்து போவாங்க. அது மாதிரி குழுவாக செல்லும் வணிகர்களுக்கு தான் என்ன பெயர்னா வணிக சாத்து. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வாயிலாக அறியலாம்? இப்போ பண்டைய காலத்துலலாம் பண்டமாற்று முறை. நாம் ஒரு பொருள் கொடுத்தா அவங்க வேற ஒரு பொருள் தருவாங்க. இதுதான் பண்டமாற்று முறை. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வாயிலாக அறியலாம்னா நற்றிணை மூலம் அறியலாம். அந்த வரி பார்த்தீங்கன்னா, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து. தன்னாடு விளைந்த வெண்ணெல் கொடுத்து என்ன கொடுக்குறாங்க, உப்பை பெறாங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை. இதுக்கு தான் வந்து என்னது, நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வாயிலாக அறியலாம்? நற்றிணை மூலமாக அறியலாம். பாலோடு வந்து கூலோடு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது வந்து குறுந்தொகை. இது வந்து பாலை கொடுத்து தானியத்தை பெறறத வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பாலோடு வந்து கூலோடு என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு. துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? துறைமுக நகரங்கள் பார்த்தீங்கன்னா பட்டினம் மற்றும் பாக்கம் என அழைக்கப்படுகின்றன. வணிகத்தை 2 வகையாக பிரிக்கலாம். தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம். தனிநபர்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணால் தனிநபர் வணிகம். இதே அவர் வந்து பெரிய முதலீடெல்லாம் போட்டுதுன்னா நிறுவன வணிகம். அதில் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் வர்றது நிறுவன வணிகம். சிறு வணிகம். சிறு வணிகத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ பால் போடுறவர், பால் கொண்டு வந்து கொடுக்குறவர், கீரை காய்கறிகள் விற்கிறவங்களாம் நம்ம சிறு வணிகம். பெரு வணிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் முதலீடு, ஒரு கோடி கணக்கில் முதலீடு போடுறத வந்து பார்த்திங்கன்னா பெரு வணிகம். பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா குறைவு. இப்போ ஒரு பெரு வணிகம் செஞ்சவங்களாம் வந்து டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்து நேரடி தொடர்பு வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க சிறு வணிகர்கள் மூலமாக தான் வந்து என்னது, நுகர்வோர்களுக்கு நேரடி தொடர்பு அதிகமாக இருக்கும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? இறக்குமதி என்னென்ன செஞ்சாங்கன்னா அரிசி, பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, தேக்கு, மயில் தோகை, சந்தனம், இஞ்சி, மிளகு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு என்னென்ன வந்ததுன்னா அரேபிய குதிரை, கண்ணாடி, பட்டு, கற்பூரம். இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஆகும். வணிகரை பட்டினைப்பாலை எவ்வாறு சிறப்பிக்கிறது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை பட்டினப்பாலை சிறப்பிக்கிறது. அதாவது வணிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவு நிலை தராமல் கரெக்டாக செயல்படுறது தான் வந்து என்னது, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை வணிகரை சிறப்பிக்கிறது. வணிகர் நேர்மையை சிறப்பிக்கும் நூல்கள் யாது? திருக்குறள் மற்றும் பட்டினப்பாலை வந்து வணிகர்களோட நேர்மையை சிறப்பிக்கும் நூல்களாகும். இணையதள மூலம் வணிகம். இது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இணைய வணிகங்கிறது நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வருது இணையதள வணிகம். கொள்வதும் மிகை கொளாது என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொளாது என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து பட்டினப்பாலை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று யார் அறிவுரை கூறினாங்கன்னா ஔவையார். பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர், இது யாருடைய அறிவுரை? ஔவையார். அகச்சுட்டு.
இது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம், இலக்கண வீடியோவில். அகச்சுட்டுனா இவன், அவன், இது, அது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே அகம். இப்போ இதில் வந்து அகச்சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம், ஆ, இ, உ. இப்போ இந்த ஈங்கிறத நம்ம நீக்கிட்டால் என்ன ஆகும், இதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் மீனிங் இல்லாமல் போயிடும், வன்னு மட்டும் வரும். இது மாதிரி அகத்தே உள்ளே நின்று பொருள் தருவது வந்து அகச்சுட்டு. இப்போ இதில் வந்து புறச்சுட்டுக்கு உதாரணங்கள் பார்த்திங்கன்னா இம்மலை, அந்நீர் வீழ்ச்சி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்மலை, இம்ம நீக்கினால் என்ன ஆகும், மலைங்கிறது பொருள் தரும். அந்நீர் வீழ்ச்சி, அண்ணுங்கிறத நீக்கிட்டாலும் நீர்வீழ்ச்சிங்கிறது பொருள் தரும். சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தருங்கிறது தான் வந்து எனது புறச்சிட்டு. இப்போ அகச்சிட்டில் வந்து சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது, புறச்சிட்டில் சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். அண்மை சுட்டு, அண்மை சுட்டுக்கு இங்கிற ஈங்கிற எழுத்து தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இது மாதிரிலாம் இருக்குன்னா அண்மைனா பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறது தான் வந்து அண்மை சுட்டு. செய்மை சுட்டுக்கு நம்ம எந்த எழுத்து யூஸ் பண்ணுவோம்னா ஆங்கிற எழுத்து. அவள், அவர், அது, அவை எல்லாம் வந்து செய்மை. செய்மை சுட்டுங்கிறது தூரத்தில் இருக்கிற பொருளை சுட்டுறது தான் வந்து செய்மை சுட்டு. சுட்டு திரிபு என்றால் என்ன, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ, இ, அந்த, இந்த, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்பள்ளிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பள்ளின்னு சொல்லுவோம். அதுதான், அதுக்கு பேர் தான் வந்து என்னது சுட்டு திரிபு. வினா எழுத்துக்கள் இப்போ ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஐந்தும் வந்து வினா எழுத்துக்கள். மொழியின் முதலில் வருபவை எது வரும், எங்கு, யாருக்கு. இப்போ ஏ, யா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொழியில் முதலில் வர்ற எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வருபவை எந்த எழுத்துக்கள்னா ஆ, ஓ இதெல்லாம் வந்து மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாமா, தெரியுமோ, இது மாதிரிலாம் வர்றது. இதெல்லாம் கூட நம்ம வந்து நம்ம புக் பேக்கில் வந்து இது இலக்கணம்லாம் இதில் ஈஸியாக தெரியுன்னு விட்டுருவோம். ஆனால் வந்து இது மாதிரிலாம் மொழியின் இறுதியில் வருபவை, அப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க கொஞ்சம் பார்த்துங்க. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ, ஏன், நீதானோ, சாரி நீதானே அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னது மொழியின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அகவினா, அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அகவினா, நீக்கினால் பொருள் தராது. இப்போ வந்து அகவினானா எது, யார், ஏன். இப்போ வந்து ஏன் வந்தார், இப்போ நம்ம ஏன் நீக்கிட்டா வந்தாருக்கு மட்டும் வந்து பொருள் வராது. இது மாதிரி வர்றதுக்கு தான் வந்து பேர் என்ன வந்து அகவினா. அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் இது அகவினா எனப்படும். வினா பொருளை நீக்கினால் வந்து என்ன, அது பொருள் தராது. இதுக்கு வந்து அகவினா வந்து எது, யார், ஏன் இதுதான் வரும். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்தார், இதில் ஏன் நீக்கினால் வந்து அந்த பொருள் தராது. அதனால தான் வந்து இதுக்கு பேர் வந்து அகவினா. இதே புறவினா வந்து புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் புறவினால், புறவினா நீக்கினால் பொருள் தரும். அவனா, இப்போ நம்ம அந்த இதை நீக்கிட்டா என்ன ஆகும், அவன் வருவானோ, இப்போ அந்த நோவு நீக்கினா வருவான் அப்படிங்கிறது வந்து புறவினாக்கள் ஆகும். நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் யார், நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் வந்து முடியரசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கலை சொற்கள் அறிவோம். இதில் வந்து வணிகத்தில் பார்த்திங்கன்னா பண்டம், கமாடிட்டி, கடற்பயணம், வாயேஜ், பயணப்படகுகள், ஃபெர்ரிஸ், தொழில் முனைவோர், என்டர்பிரனர், பாரம்பரியம், ஹெரிட்டேஜ், கலப்படம், அடல்ட்ரேஷன், நுகர்வோர், கன்சியூமர், வணிகர், மெர்ச்சன்ட். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. புதுமைகள் செய்த தேசம் இது என்ற பாடலை இயற்றியவர் யார், புதுமைகள் செய்த தேசம் இது என்ற பாடலை இயற்றியவர் தாரபாரதி அவர்கள். தாரபாரதியின் இயற்பெயர் என்ன, தாரபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். தாரபாரதியின் அடைமொழி பெயர் என்ன, தாரபாரதியோட சிறப்பு பெயர் வந்து கவி ஞாயிறு. தாரபாரதியின் நூல்கள் யாவை, தாரபாரதியின் நூல்கள் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாரபாரதியின் நூல்கள். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை வந்து தாரபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை.
கலைக்கூடமாக காட்சி தருவது எது? கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். கங்கையாற்றின் அலைகள் எதற்கு இசையமைக்கின்றன? கங்கையாற்றின் அலைகள் கம்பரின் அமுதம் போன்ற கவிதைக்கு இசையமைக்கின்றன. அறத்தின் ஊன்றுகோலாக எது விளங்குகிறது? இது காந்தியடிகள் பற்றி படிக்கிற வர கொஸ்டின். அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. காந்தியடிகள் எதை அறமாக போற்றினார்? காந்தியடிகள் அவர்கள் எளிமையை அறமாக போற்றினார். ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது. ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது? இப்போ ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றி காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ராஜாஜி அவர்களுடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது. ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார்? இப்போ ராஜாஜியின் வீட்டில் இந்த ரவுலட் சட்டத்தை பற்றி ஆலோசனை நடக்கிறப்ப ஒருத்தர் வர்றாரு, காந்தியடிகள் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார். ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தவர் யார்? பாரதியார். காந்தியடிகள் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க, மற்றவங்களாம் நின்றுட்டு இருக்கிறப்ப பாரதியார் போய் அவர் பக்கத்தில் உட்கார்றாரு. யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார்? காந்தியடிகளை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார். தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜி யாரை குறிப்பிட்டார்? பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜி குறிப்பிட்டார். இப்போ பாரதியார் வர்றாரு, இவர் காந்தியடிகள் அப்போ டைம் லைன் சொல்லதுனால எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ காந்தியடிகள் ராஜாஜி பார்த்து யார் இவர்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ராஜாஜி என்ன பாருன்னா, இவர் தான் பாரதியார் தமிழ்நாட்டின் சொத்து என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் காந்தியடிகள். 1921ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் காந்தியடிகள் எந்த ஊருக்கு புகைவண்டியில் பயணித்தார்? 1921ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மதுரைக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு? புகைவண்டியில் பயணித்தார். காந்தியடிகளின் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த மாநிலத்தை சேரும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதுரைக்கு ட்ரெயினில் போகிறப்ப தான் அவருக்கு நம்ம விவசாயிகள்லாம் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு அத்தனை வெயிலில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதிலிருந்து தான் அவருக்கு ஒரு மாற்றமாகி அந்த துண்டு மட்டும் கட்டுற மாதிரி காந்தியடிகள் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டையே சாரும். காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கியிருந்தார்? காந்தியடிகள் காரைக்குடியில் கானாடு காத்தான் என்னும் ஊரில் தங்கியிருந்தார். ஒரு செல்வந்தர் வீட்டில் தங்கியிருந்தார். உயர்வு தாழ்வு நிகழ்வு நடந்ததால் காந்தியடிகள் எந்தெந்த இடங்களுக்கு செல்ல மறுத்துவிட்டார்? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வர்றப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், குற்றால அருவி இதுக்கெல்லாம் அவர் செல்ல மறுத்துட்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மதத்தினர் ஜாதியினர் உள்ள அளவு பண்ணாமல் இருந்தாங்க. அதனால அவர் போகாமல் இருந்தார். அப்புறம் மறுபடி வர்றப்ப அதெல்லாம் நீக்கினதுனால மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறாரு. குற்றால அருவியில் அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அங்கே குளிக்கிறதுக்கு தடை பண்ணதுனால அந்த 2 இடங்களுக்கும் அவர் செல்ல மறுத்துவிட்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் குற்றால அருவி. காந்தியடிகள் தமிழை எப்போது கற்க தொடங்கினார்? காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கணுங்கிற ஆர்வம் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்பவே வாழ்ந்த காலத்தில் தமிழ் கற்க தொடங்கினார். தமிழ் கையேடு யாருடைய நூலாகும்? ஜி.யு. போப். தமிழ் கையேடுங்கிறது ஜி.யு. போப்போட நூல். இதைத்தான் என்னங்கிறது தமிழ் கையேடு தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்திலேயே அதை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள் யாவை? காந்தியை கவர்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள். இதை காந்தியை கவர்ந்த நூல்களாகும். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் யார்? இப்போ காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அப்போ ஒரு இலக்கிய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவர் உ.வே. சாமிநாதர். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? காந்தியடிகள் தான் அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பற்றி காந்தியடிகள் குறிப்பிட்டார்? இப்போ உ.வே. சாமிநாதர்களிடமிருந்து தமிழ் கற்க வேணுங்கிற ஆவல் உண்டாகிறதுன்னு உ.வே. சாமிநாதரை பற்றி தான் காந்தியடிகள் குறிப்பிட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். பொறுத்துக. இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சென்னை. தமிழ்நாட்டின் சொத்து
பாரதியார். தமிழ் கையேடு, இதோட அவர் தமிழ் கையேடு எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப். வேலு நாச்சியார் யாருடைய மகள்? வேலு நாச்சியார் வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகளாவார். வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளை அறிந்திருந்தார். வேலு நாச்சியாரின் கணவர் யார்? வேலு நாச்சியாரின் கணவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் ஆவார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் தான் வந்து வேலு நாச்சியாரின் கணவர். வேலு நாச்சியார் அறிந்த கலைகள் யாவை? வேலு நாச்சியார் அறிந்த கலைகள் பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், வில் பயிற்சி போன்ற கலைகளில் சிறந்து விளங்கினார். முத்துவடுகநாதர் யாருடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார்? இவர் வந்து காளையர் கோவில் நடைபெற்ற போரில் ஆங்கில படையுடன் மோதி வீரமரணம் அடைந்தார். இப்போ முத்துவடுகநாதர் இறந்த இடம் பார்த்தீங்கன்னா காளையார் கோவில். வேலு நாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? இப்போ முத்துவடுகநாதர் இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து அந்த சிவகங்கையை மீட்ட முடியல. அப்போ வந்து வேலு நாச்சியார் வந்து திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி ஆங்கிலேயருடன் போருவதற்காக பயிற்சி அளித்து கொண்டிருந்தார். சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலு நாச்சியார் கவலை கொண்டார். அதாவது இப்போ அவங்க வந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது சிவகங்கையை இழந்து என்று யாராரணமா அங்கிருந்த மன்னர் தளபதிகிட்டையெல்லாம் வேலு நாச்சியார் சொல்லி கொண்டிருந்தார்கள். வேலு நாச்சியாரின் தளபதிகள் யாவர்? பெரிய மருது, சின்ன மருது. இவங்க 2 பேர் தான் வந்து மருது சகோதரர்கள் தான் வந்து வேலு நாச்சியாரின் தளபதிகள் ஆவார்கள். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலு நாச்சியாரின் அமைச்சர் வந்து தாண்டவராயன். ஐதர் அலியுடன் வேலு நாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? ஐதர் அலியுடன் வேலு நாச்சியார் வந்து உருது மொழியில் பேசினார். அதில் அவர் கொஞ்சம் சந்தோஷம் அடைந்து கண்டிப்பாக வேலு நாச்சியார் ஹெல்ப் பண்ணுங்கிறது பண்ணியிருக்காரு. ஐதர் அலியுடன் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலு நாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர்? 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து வேலு நாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து ஐதர் அலியின் படைகள் வந்தனர், குதிரைப்படை வீரர்கள் வந்தனர். வேலு நாச்சியாரின் முதலில் எதை கைப்பற்றப் போவதாக கூறினார்? வேலு நாச்சியார் வந்து ஐதர் அலி படைகள்லாம் வந்த பின்னாடி காளையர் கோவில் தான் முதலில் கைப்பற்றணும்னு அவங்க திட்டமிட்டாங்க. காளையார் கோவில். ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் வந்து மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகித்தவர் வந்து யார்? குயிலி. பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் வந்து குயிலி. காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் எந்த படை தோற்றது? காளையார் கோவில் நடைபெற்ற போரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படை தான் தோற்றது. எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார்? சிவகங்கை கோட்டை கதவுகள் வந்து விஜயதசமி என்று திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார். யாருக்கு நடுகள் நடுமாறு வேலு நாச்சியார் கூறினார்? உடையாள் என்ற பெண்ணுக்கு நடுகள் நடுமாறு வேலு நாச்சியார் கூறினார். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர் வற்புறுத்தினார்கள்? உடையாள் என்ற பெண்ணை வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு ஆங்கிலேயர் வற்புறுத்தி அவங்கள அந்த உடையாளுங்கிற பெண்ணை கொன்றாங்க. அதனால தான் வந்து வேலு நாச்சியார் அவர்கள் வந்து உடையாளுக்கு நடுகள் நடுமாறு கூறுகிறார். உடையாளுடைய நடுகளுக்கு வேலு நாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினார்? உடையாளுடைய நடுகளுக்கு வேலு நாச்சியார் தமது தாலியையே காணிக்கையாக செலுத்துகிறார். வேலு நாச்சியாரின் காலம் என்ன? 1730 முதல் கிபி 1796 ஆண்டு வரை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன? வேலு நாச்சியார் சிவகங்கையை 1780 ஆண்டு மீட்டெடுத்தார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பெண் யார்? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அவர்கள். யார் ஆயுதக்கடங்களில் உடலில் தீ வைத்து கொண்டு குதித்தது? இந்த பெண் படைக்கு தலைமையேற்றிருந்த குயிலிங்கிற பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன் உடலில் தீய வச்சுட்டு அந்த ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கில் குதிச்சிட்றாங்க. சொல் என்றால் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது சொல் எனப்படும். இப்போ சொல்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொற்கள் எத்தனை வகைப்படும்? சொற்கள் வந்து 4 வகைப்படும். 4 வகை சொற்கள் யாவை? பெயர் சொல்,
வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்னா பெயரை குறிக்கும். பாரதி, பள்ளி, காளை, கண் இது மாதிரி சொன்னா அது பெயர் சொல். வினை சொல்னா ஒரு வினை, வா, போ, எழுது, இது வந்து வினைச்சொல். இடைச்சொல்லுனா தந்தையும் தாயும், வரும். கு தம்பிக்கு, ஐ திருக்குறளை, இது மாதிரி கு, ஐ இது மாதிரி வர்றது இடைச்சொல். உரிச்சொல் அதாவது மானா மாநகரம், சாலனா சால சிறந்தது, இது மாதிரி கற்றவர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி வர சொல் வந்து உரிச்சொல். வஉசியின் பன்முகத்தன்மை என்னென்ன? அவர் வந்து வஉசி என்னென்ன இருந்தார்? வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். இதெல்லாம் வந்து வஉசியின் பன்முக தன்மைகளாகும். வஉசி அறிந்த மொழிகள் யாவை? வஉசி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் அறிந்த மொழிகளாகும். இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வந்து வஉ சிதம்பரனார். வஉசி சென்னை செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? இப்போ வஉசி அவர்கள் சென்னை வரும்போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்னா பாரதியார் அவர்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை எப்போது பதிவு செய்தார்? வஉசி தனது சொந்த கம்பெனி, அதாவது சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிறதா 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி என்று பதிவு செய்தார். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும். இப்போ உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓர் ஊர், ஓர் இங்கே வந்து ஓர் வரணும். ஓர் ஏரி, ஓர் ஊர், ஓர் ஏரி இது மாதிரி வர்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்ங்கிற சொல்ல வந்து பயன்படுத்திக்கணும். இதே உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு பயன்படுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நகரம், ஒரு கடல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு ஒருங்கிறத பயன்படுத்தணும். உயிரெழுத்தில் தொடங்கிறதுக்கு ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது பயன்படுத்த வேண்டும். இதே மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது பயன்படுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அஃது எங்கே உள்ளது, இது ஏங்கிறது உயிரெழுத்து, அதனால அஃதுங்கிறத பயன்படுத்த வேணும். இப்போ உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது பயன்படுத்த வேண்டும். அது நன்றாக உள்ளது. இப்போ நாங்கிறது வந்து உயிர்மெய் எழுத்து, அதனால அதுங்கிறத பயன்படுத்த வேண்டும். கலை சொற்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அற இலக்கியங்கள் எதை விளக்குகின்றன? அற இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குகின்றன. ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஏவல் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு என்பதாகும். செம்மையர் என்பதன் பொருள் என்ன? செம்மையர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சான்றோர். தண்டருள் என்பதன் பொருள் என்ன? தண்டருள் என்பதன் பொருள் வந்து குளிர்ந்த கருணை. கன்னி என்பது என்ன? 2 அடியில் பாடப்படும் பாடல் வகைக்கு பேர் தான் வந்து கன்னி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய தடவை ரூபாயத்னா 4 அடி செய்யுள், சதகம்னா 100 பாடல் கொண்டது சதகம், இது மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால கன்னிங்கிறத பார்த்துங்க. கன்னி என்பது 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை. பராபர கன்னி இயற்றியவர் யார்? தாயுமானவர். பராபர கன்னி இயற்றியவர் தாயுமானவர். தாயுமானவர் எங்கு யாரிடம் பணியாற்றினார்? திருச்சியை ஆண்ட விசயரகுநாத சொக்கலிங்கரிடம் தாயுமானவர் கணக்கராக பணியாற்றினார். தமிழ்மொழியின் உபநிடதம் எது? தமிழ்மொழியின் உபநிடதம் தாயுமானவர்கள் பாடல்கள். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழ்மொழியின் உபநிடதம் எது? தாயுமானவர் பாடல்கள். எல்லோரும் இன்புற்று இருக்க என்ற வரியை பாடியவர் யார்? எல்லோரும் இன்புற்று இருக்க என்ற வரியை பாடியவர் தாயுமானவர். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பு யாருடையது? லெபனான் நாட்டைச் சேர்ந்த கலீல் ஜிப்ரான் அப்படிங்கிறவர் தான் இந்த நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்புக்கு சொந்தக்காரர். கலீல் ஜிப்ரான் அவர்களின் பன்முகத்தன்மை என்னென்ன? அவர் வந்து ஒரு ஓவியர், கவிஞர், நாவலாசிரியர் மற்றும் கட்டுரை ஆசிரியர். நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்தவர் யார்? நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் புவியரசு. அவர் மொழிபெயர்த்த நூலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி. கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் உள்ளது. நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்தவர் வந்து கவிஞர் புவியரசு.
மணிமேகலையை யார் மணிபல்லவத்தீவில் சேர்த்தது? மணிமேகலையை வந்து மணிமேகலா தெய்வம்தான் மணிபல்லவத்தீவில் சேர்த்தது. புத்த பீடிகை எங்குள்ளது? புத்த பீடிகை வந்து பார்த்தீங்கன்னா மணிபல்லவத்தீவில் உள்ளது. மணிபல்லவத்தீவை யார் காவல் செய்து வந்தது? இப்போ மணிபல்லவத்தீவை வந்து யார் காவல் செய்தார்கள்னா பார்த்தீங்கன்னா தீபதிலகை என்கிற பெண் தான் வந்து காவல் செய்து வந்தார்கள். கோமுகி இதை எவ்வாறு பிரிக்கலாம்னா கோ கூட்டல் முகி. கோன்னா பசு, முகினா முகம், பசு போன்ற முகமுடைய கோமுகிங்கிறது ஒரு பொய்கை, ஒரு குளம். அமுது சுரபி முதலில் யார் கையில் இருந்தது? அமுது சுரபி முதலில் பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன் கையில் இருந்தது. அமுது சுரபி கோமுகி பொய்கையில் எப்போது தோன்றும்? இப்போ பார்த்தீங்கன்னா அமுது சுரபி வந்து கோமுகி பொய்கையில் வைகாசி திங்கள் முழுநிலா நாளில் வந்து தோன்றும். வைகாசி திங்கள் முழுநிலா நாளில் அமுது சுரபி கோமுகி பொய்கையில் தோன்றும். மணிமேகலை மணிபல்லவத்தீவிலிருந்து எங்கு திரும்பினாள்? இப்போ மணிமேகலை மணிபல்லவத்தீவிலிருந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் திரும்பினாள். அமுது சுரபியில் உணவை இட்டது யார்? இப்போ பூம்புகார் வந்த பின்னாடி முதலில் வந்து உணவு இட்டு அமுது சுரபியில் உணவு இட்டது பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஆதிரை தான் வந்து அமுது சுரபியில் உணவை இட்டது. எஸ் ராமகிருஷ்ணனின் எழுதிய நூல்கள் யாவை? எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய நூல்களாகும். எஸ் ராமகிருஷ்ணனின் எழுதிய பாதம் என்னும் கதை எந்த தொகுப்பில் உள்ளது? எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பாதம் என்கிற கதை தொகுப்பு தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் உள்ளது. அறுவகை பெயர்ச்சொல் உதாரணங்கள். ஜோசிகா வந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். ஜோசிகா பள்ளிக்கு சென்றால் இது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர். பள்ளிங்கிறது இடப்பெயர், ஜோசிகாங்கிறது பொருட்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி. இப்போ காலைங்கிறது பார்த்தீங்கன்னா 9 மணிங்கிறது காலப்பெயர். ஜோசிகா தலையை அசைத்தால் தலைங்கிறது பார்த்தீங்கன்னா சினை பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா பசுமை, இது வந்து பண்பு பெயர். நடனம் அடுத்த சிறந்த கலை. நடனம் வந்து சிறந்த கலை அப்படிங்கிறது தொழிற்பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர். காரணம் கருதாமல் நம் முன்னோர்கள் சில பொருட்களெல்லாம் பெயர் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து இடுகுறி பெயர். உதாரணம் பார்த்தீங்கன்னா மண், காற்று, இதுக்கெல்லாம் காரணம் கருதாமல் நம் முன்னோர்கள் வைத்த பெயர்கள், இதுக்கு பேர் வந்து இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று இடுகுறி பொதுப்பெயர், மற்றொன்று இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயர்னா காரணம் கருதாமல் பொதுத்தன்மை கருதி இட்ட பெயர். இப்போ மரம், பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் காரணம் கருதாமல் சிறப்பு தன்மை கருதி இட்ட பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்திலேயே வந்து மாமரம் அப்படின்னா அது மாமரத்தை குறிக்கும். அடுத்தது வாழை மரம். வாழைங்கிறது மரங்கிறது பொதுப்பெயர், ஆனால் வந்து சிறப்பு செருகிறதுக்காக வாழைங்கிறத சேர்த்துவோம். அதான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். காரணப்பெயர் காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர். இப்போ நாற்காலின்னா 4 கால் இருக்குது, கரும்பலகை கருமையாக இருக்குது, இது மாதிரி காரணம் கருதி இட்ட பெயர் வந்து காரண பெயர். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நாற்காலி, கரும்பலகை. காரண பெயர் 2 வகைப்படும், காரண பொதுப்பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர். இப்போ காரண பொதுப்பெயர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பறவைன்னு சொன்னாவே காரண பொதுப்பெயர். காரண சிறப்பு பெயர் இப்போ அணிகலன்கள்னு இருக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு குறிப்பிட்டதை ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது. இப்போ அணிகலன்களில் சிறப்பாக ஒன்று குறித்தா வளையல், அது மாதிரி சொல்கிறது தான் வந்து காரண சிறப்பு பெயர். அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் யார்? புலவர் ஆ. முத்தரையனார். இவர் வந்து ஒரு மலேசிய கவிஞர். அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் புலவர் ஆ. முத்தரையனார். இவர் ஒரு மலேசிய கவிஞர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்பமுற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? உலக உயிர்களெல்லாம் துன்பமின்றி இன்பமாக இருக்குன்னு நினைத்தவர் பார்த்தீங்கன்னா விரும்பியவர் பார்த்தீங்கன்னா புத்தர். அரச வாழ்வை துறந்தவர் யார்? அரச வாழ்வை துறந்தவர் வந்து புத்தர். எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றி புத்தர் அறிவுரை கூறினார்? பிம்பிசார மன்னனுக்கு. அவர் வந்து ஒரு யாகம் நடத்துகிறாரு, அந்த யாகத்தில் நிறைய ஆடுகள் வெட்டப்படுகிறது, அதனால் உயிர் கொள்ளாமை பற்றி பிம்பிசார மன்னனுக்கு புத்தர் அறிவுரை கூறினார்.
தேசிக விநாயகரின் காலம் என்ன? அவரோட காலம் வந்து கிபி 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் யார்? கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் தேசிக விநாயகர். எத்தனை ஆண்டுகள் தேசிக விநாயகர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள் வந்து தேசிக விநாயகர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். ஆசிய ஜோதி யாரால் எழுதப்பட்ட நூலாகும்? ஆசிய ஜோதி வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிக விநாயகரால் எழுதப்பட்ட நூலாகும். இப்போ இதே வந்து நேரு அவர்களும் வந்து ஒரு ஆசிய ஜோதிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதனால் அந்த ஆன்சரில் என்ன இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆசிய ஜோதி ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆசிய ஜோதி பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆசியாங்கிற நூலை என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூல்? ஆசிய ஜோதி பார்த்திங்கன்னா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். மனிதநேயம் பற்றி கூறும் புறநானூற்றின் வரிகள் யாவை? மனிதநேயம் பற்றி கூறும் புறநானூற்றின் வரிகள் தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானோ என்ற வரிகளாகும். யாரால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? இந்த உலகம் மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தம் பொருளை திருடியவனிடம் அன்பு காட்டியவர் யார்? தம் பொருளை திருடியவன் அன்பு காட்டியவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரியை கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரியை கூறியவர் வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மசாலையை, அது பசிப்பினி நீக்கிறக்காக சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவினார்? வடலூரில் நிறுவினார். அன்னை தெரசாவிற்கு என்ன பரிசு கிடைத்தது? அமைதிக்கான நோபல் பரிசு. தமது இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர் யார்? அன்னை தெரசா அவர்கள். அன்னை தெரசா கூறிய வைர வரிகள் யாவை? அவங்க என்ன வைர வரிகள்? அன்னை தெரசா கூறிய வைர வரிகள் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்ற வைர வரிகள். அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு பின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகள் பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? கடந்த 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவர் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகள் வரை கைலாஷ் சத்யார்த்தி சென்றுள்ளார்? அவர் பார்த்தீங்கன்னா 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் பயணம் செய்து உலக குழந்தைகள் கல்விக்காக போராடியுள்ளார். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யார்? தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா. பசிப்பினி போக்கியவர் யார்? வள்ளலார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ். பசிப்பினி போக்கியவர் யார்? வள்ளலார். குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார்? குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த வள்ளல்கள் யாவர்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உறுப்பு தானங்கள் நடக்குது. இது முதல்ல நடந்ததை இதை வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் போட்டிருக்காங்க. தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த வள்ளல்கள் பார்த்தீங்கன்னா அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். அவங்க தான் முதல்ல வந்து தன்னோட மகனோட இதயத்தை ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துறாரு, அவரோட இதயத்தை வந்து தானமாக கொடுக்குறாங்க. அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினரின் மகன் பெயர் என்ன? அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினரின் மகன் பெயர் ஹிதேந்திரன். அணி என்பதன் பொருள் என்ன? அழகு. அணி என்பதன் பொருள் அழகு. கவிஞர்கள் தம் பாடலுக்கு சுவையாக சேர்க்க எதை சேர்க்கின்றனர்? கவிஞர்கள் தம் பாடலுக்கு சுவையை சேர்க்க அணியை சேர்க்கின்றனர். அணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. இயல்பு நவிர்ச்சி, உயர்வு, நிறைய அணி வகை இருக்குது. அதை நம்ம இலக்கண பகுதியில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். ஒரு பொருளை இயல்பை உள்ளது உள்ளபடியே, இப்போ தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி கொடுக்குது கன்றுக்குட்டினா அதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக வர்றது, அதுக்கு மாதிரி வர்றதுக்கு இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது
உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ பார்த்தீங்கன்னா நிலா போன்ற முகம், அதாவது அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வந்து நிலா போன்றது, இது மாதிரியெல்லாம் உயர்வாக கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. கலை சொற்கள் அறிவோம். இதில் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் ஹியூமானிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன்,